வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல் நம்ம பார்க்க போகிறது ஹெல்த்தியான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி கீன்வா தால் கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் கீன்வா. இதுவும் ஒரு வகையான தானியம் தான். ரொம்ப நல்லது. ஹை ப்ரோட்டீன், ஹை ஃபைபர், லோ கார்ப். இது உங்களோட டயட்டில் நீங்கள் தாராளமாக இதை எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் ரெசிபி, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது சில ரெசிபி செஞ்சு சாப்பிடும்போது வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். தென் உங்களுக்கு அதிகமாக உடல் எடையும் போடாது. இப்போ நம்ம இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேவையான பொருட்கள் எடுத்துக்கலாம். 1/4 கப் நான் கீன்வா எடுத்திருக்கேன். இதை ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். கீன்வாவை 2லேருந்து 3 தடவை நல்லா அலசணும். இல்லைனா ஒரு மாதிரி வாசனையும் ஒரு மாதிரி கசப்பு தன்மையும் இருக்கும். அதனால் 2லேருந்து 3 தடவை இல்லை 4 தடவை கூட நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. 1/4 கப் கீன்வானா 1/4 கப்பு பாசிப்பருப்பு அதையும் எடுத்து ஊற வச்சு வச்சுக்கோங்க. வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை. ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், 3 பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாவை கீறி வச்சுக்கோங்க. கீன்வா சொன்னபடியே 2-3 தடவை அலசி எடுத்து வச்சுக்கணும். ஒரு 15 நிமிஷம் ஊறினா போதும். இப்போ ஹோம்மேட் கீ, நல்ல பசு நெய் கிடச்சிதுன்னா அதை எடுத்து யூஸ் பண்ணுங்கள். வெயிட் லாஸ்க்கு வேறு எந்த எண்ணெயோ வேறு நெய்யோ யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக கடுகும் ஜீரகம் போட்டு பொரிய விடலாம். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலெலாம் வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நெய் குட் ஃபேட்டு, அதனால் நெய் சேர்த்துக்கலாம். வெயிட் லாஸ் ரெசிபி நீங்கள் செய்யும்போது நெய் ரொம்ப நல்லது எண்ணெயை விட. இப்போ இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே நறுக்கி எடுத்து வச்சுருந்த தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். சிலர் கிச்சடியில் தக்காளி சேர்க்க மாட்டாங்க. ஆனால் அந்த கீன்வா செய்யும்போது கொஞ்சம் தக்காளி சேர்த்தோன்னா அந்த டேஸ்ட் நம்ம டேங்கியாக ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம், தக்காளிலாம் டயட்டில் நல்லா சேர்த்துக்கலாம். அதனால் நீங்கள் தாராளமாக இதை சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சமாக உப்பு, நான் பார்த்திங்கன்னா இந்து உப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கடையில் கிடைக்கிற ஹிமாலயன் சால்ட் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பிங்க் சால்ட்டு யூஸ் பண்ணுங்கள். மஞ்சள் தூள் ரெண்டுமே நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு காரம், பச்சை மிளகாவோட காரம் பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த கீன்வாவையும் பாசிப்பருப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்க்கணும். நம்ம 1/4 கப் பருப்பு, 1/4 கப் கீன்வா, அதாவது 1/2 கப் மொத்தமாக சேர்த்து அதுக்கு 2 கப் தண்ணி விடுறேன். ஏன்னா இது நல்லா குழஞ்சி, கிச்சடிங்கிறதுனால குழஞ்சி நல்லா வரணும் அப்படிங்கிறதுனால நான் 2 கப் தண்ணி விட்டுருக்கேன். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டுட்டு லோ ஃப்ளேமில் 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் 2 விசில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டேன். நல்லா வந்திருக்கு. பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ரொம்ப கெட்டியாக இருந்தால் அது நல்லா இருக்காது, கொஞ்சம் குழ இருந்தால். ஏன்னா 2 மினிட்ஸில் ரொம்ப கெட்டியாகிடும் இது. அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இறக்கிக்கலாம். சூப்பரான உங்கள் வெயிட் லாஸ்க்கு ஏற்ற ஒரு ரெசிபி கீன்வா தால் கிச்சடி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.